ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வாரத்தில் நம்ம வந்து இந்த ஃபோரெக்ஸில் எந்தெந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்பாக, இப்போ கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து அமெரிக்கா எடுத்த முடிவினுடைய விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் டவ் ஜோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஷார்ப்பாக கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. 2000 பாயிண்ட்ன்றது இந்த டாப்ல இருந்து, அதாவது தேதியும் எடுத்துக்கிட்டால் 22/7/2011 இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்லாம் பெரிய அளவுக்கு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 2008 இருந்த லெவலுக்கு டவ் ஜோனுடைய இந்த அந்த கணக்கும் அந்த ரீடிங்கும் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. அப்போ இதனுடைய விளைவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோரெக்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் இந்த உலகத்தினுடைய ரிசெஷன் ஏற்படுதோ ஒரு 3 கரன்சி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். ஒன்றாவது வந்து யூஎஸ், ரெண்டாவது யூரோ, மூன்றாவது கிரேட் பிரிட்டன் பவுண்ட். இது நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற 2008 இந்த உலகத்தினுடைய ரிசெஷன் நடக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசெஷன் தீவிரமாக நடந்த இந்த இடத்துல ஈரோ ஹவுஸியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து ஒரு 3524 பிப்ஸ் வந்து ஏறிட்டு கீழே வந்து படிப்படியாக விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் விழுந்துகிட்டே வந்துருச்சு. அப்போ என்ன ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், எப்போயும் இந்த உலகத்தில், அதுவும் அமெரிக்கா போன்ற நாட்டுகளில் ஒரு பெரிய அளவுக்கு ரிசெஷன் வருதோ, இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா போன்ற கரன்சிலாம் ரொம்ப வீக் ஆகும். இந்த 3 கரன்சிகளான யூரோ, கிரேட் பிரிட்டன் பவுண்ட், யூஎஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். யூஎஸ் வந்து வீக்காக ஆகுது அப்படின்னு சொன்னால் யூஎஸோடைய கரன்சி வீக் ஆகணுமே, ஆனால் அது அப்படி நடக்கிறது இல்லை, ரிவர்ஸாக நடக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் என்ன நடக்கும்னு கேட்டால், பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸுங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இறங்குவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய விலையும் வந்து படிப்படியாக ஏறிக்கொண்டிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு லிங்க் இருக்குது. இப்போ கோல்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக ஏறிக்கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2009 அப்போ இந்த இன்வெஸ்டர்ஸுங்க எல்லாமே வந்து இதில் வந்து நிறைய முதலீடு செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்று தான். அப்போ அந்த மாதிரியான அடுத்தபடியாக இந்த இன்வெஸ்டர்ஸுங்க வந்து முடிவு பண்ணுறது எதுன்னு கேட்டாக்கா, ஒரு பாதுகாப்பான கரன்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டாக்கா அவங்களுடைய கணக்கு பிரகாரம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸுங்க இந்த சேஃபில் தான், அதாவது ஸ்வீஸ் கேஷில் தான் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த நேரத்தில், அது குறிப்பாக போன அந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து இப்போ வரைக்கும் பெரிய ஒலட்டாயில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேஃப் ஜப்பனீஸ் வந்து ஒரு சேஃபான கரன்சின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே இந்த இடத்த இடிச்சோன்னா கீழே வரும், மேலே இடிச்சோன்னா கீழே வரும், கீழே வந்தோன்னா மேலே ஏறும். ஏன்னா இந்த ஜப்பனீஸ் கரன்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி தான். ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்வீஸ் கேஷ் வந்து அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ஏறுமுகமாக இருக்குது. அப்படி இருந்தும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒலட்டாயில் ஏற்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 781 பிப்ஸ் வந்து மேலே ஏறி இருக்கு. ஆக இந்த மாதிரியான நேரங்களில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஃபோரெக்ஸ் ட்ரேடர்ஸுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சின்ன சின்ன லாட்டில் ட்ரேட் பண்ணணும். ரொம்ப புதுசாக இருக்கிறவங்க முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி நேரங்களில் ட்ரேட் பண்ணாமல் இருப்பது சிறப்பு. அதையும் மீறி யாராவது இதில் லாக் ஆகிட்டிங்கன்னா அது எப்படி வெளியாகணும் என்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா சால சிறந்தது.
அப்படி கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய மோடாலே மார்ஜின் கால் அடிக்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டாலும் அதிலிருந்து பாதுகாப்பாக வெளியாகிறதுக்குலாம் சில மெத்தட்ஸ் இருக்குது. அது யார் யாரெல்லாம் என்னுடைய டியூஷன் நீங்கள் வந்து கற்றுக்கொள்கிறீங்களோ உங்களுக்கு அதை நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தபடியாக நம்ம இப்போ என்ன பார்க்க இருக்கிறோம்னா, இந்த சூழ்நிலையில் எந்த கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய கரன்சி அப்படின்னு சொன்னால் ஜப்பனீஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்விஸ் கேஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவராக இது வந்து மேலே ஏறி இருக்கிறதுனால அந்த பேங்க் வந்து இன்டர்வேஷன் செய்கிறதுக்கு எனி டைம் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வாலட்டைலாக இருந்தாலும் இது மறுபடியும் கீழே இங்கே இறங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா. கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடாவும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலன்ஸான கரன்சி தான். ஏன்னா இது நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே உள்ள சில வீடியோஸுங்களில். இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த ரேஞ்ச் வந்து இந்த கரன்சி ரொம்ப நாட்களாக இந்த இடத்துலே தான் அது வந்து ஓடிக்கொண்டிருக்கு. அதனால் இந்த கரன்சியும் வந்து பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் இது மாறுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா ஒரு சேஃபான கரன்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரொம்ப நாளாக ஓடிக்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 1000 பிப்ஸுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்தது, இது படிப்படியாக மேலே ஏறி இங்கே வந்திருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பீக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா. ஆக இந்த ஏரியாவில் இது வந்து டச் பண்ணாமே கீழே இறங்கியிருக்குது. ஆக இந்த இடத்துக்கெல்லாம் மறுபடியும் இது வந்துச்சுன்னா செல் பண்ணலாம். இந்த இடங்கள்லாம் வந்து செல் பண்ணுவதற்கு உள்ள ஒரு கரன்சி. லைஃப் ட்ரேடர்ஸுங்க நீங்கள் வந்து இந்த கரன்சி ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய வாலட்டைலாக இருந்தாலும் இந்த கரன்சி வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு கரன்சி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கனடா பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி வந்து வீக்காக ஆக ரொம்ப காலமாக இந்த கரன்சி வந்து இறங்கு முகமாகவே இருந்துச்சு. இந்த கரன்சியை பார்த்தீங்கன்னா 2008 உலக ரிசெஷன் டைமில் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று ஹைக் ஆனிச்சு, மேலே ஏறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2378 இதுலேயே வாலட்டைலாக இருந்து மறுபடியும் யூஎஸ் வீக் ஆக இது கீழேயே வந்து கொண்டே இருந்த இந்த கரன்சி திடீரென்று இந்த இடத்துல வந்து இப்போ மேலே ஏறி இருக்கு. ஆக இதனுடைய ஏற்றம் இது மேலே ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்ச லோட்டில் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து தாராளமாக இந்த கரன்சியை செல் பண்ணலாம். நீங்கள் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஈரோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1541 பிப்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஆனால் இந்த பேரை பொறுத்த வரைக்கும் இறங்கு முகமாக இருந்தது, திடீரென்று ஏறி இருக்கு. ஆக இந்த பேரை பார்த்தீங்கன்னா இது இறங்கு முகமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பேர், திடீரென்று இங்கே ஏறி இருக்கு. ஆக இதெல்லாம் வந்து செல் பண்ணக்கூடிய ஏரியா. ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால அனுபவம் இல்லாதவர்கள் கொஞ்சம் லைஃப் அக்கௌண்ட்டில் அப்புறம் ட்ரேட் பண்ணுவது சிறப்பு. ஆல்தோ இது பிரேக் அவுட் ஆகி இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி நேரங்களில் சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு லெவல் எடுத்து இதை பிரேக் அவுட் ஆகும் பொழுது இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து செல் போடுவது சிறப்பு. மறுபடியும் எப்போ இதை வந்து பிரேக் அவுட் ஆகுதோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணலாம். இந்த இடம் பிரேக் அவுட் நீங்கள் எடுக்கக்கூடாது. வாலட்டைல் டைமில் கொஞ்சம் மேலே போய் தான் எடுக்கணும். இதுக்கு வந்து பேரெல்லாம் ஒரு லைன் போட்டு என்னுடைய மெத்தடை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யணும். உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் மேக் பண்ணோம்னா இந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரேட் பண்ண பார்க்கணும். இங்கே பிரேக் அவுட் ஆனாக்கா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் அவுசி ஆஸ்திரேலியன் டாலர் அப்படியே கீழே வந்து கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஒரு 1411 பிப்ஸ். அது இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொரு பேரலான லைனை வரைஞ்சி நீங்கள் வந்து அது எப்போ இந்த லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுது இந்த ஏரியாக்களில் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த யூஎஸ்டி சேர்
யூஎஸ்டி சேஃபை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் இந்த ட்ரேடர்ஸுங்களுக்குலாம் ஒரு பயம் ஏற்படுதோ அப்போலாம் வந்து நிறைய இந்த கரன்சியை வந்து வாங்குவதற்கு தயாராகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்பெல்லாம் இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் ஏற்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ண தான் பார்க்கணும். ஆல்தோ இது வந்து கீழே இறங்கி கொண்டு வந்தாலும் இந்த கரன்சி நீங்கள் பாய் பண்ணக்கூடாது, செல் பண்ணலாம். செல் பண்ணுவதற்கு இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே செல் பண்ணலாம். ஏன்னா ஒரு அன்சர்டன்ட்டி இருக்கும் பொழுது இந்த ட்ரேடர்ஸுங்க இன்வெஸ்டர்ஸுங்க எல்லாமே பெரும் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவது இந்த சேஃப் கரன்சி தான். ஆகவே யூரோ சேஃப், யூஎஸ்டி சேஃப் போன்ற கரன்சிகளில் நீங்கள் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிக்கொள்கிறேன். ஆக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரேடர்ஸுங்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த மார்க்கெட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணி கொண்டு வாங்கன்னு இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வரைந்த கெருக்களில் இவளோ உயிரோவியம், இரு உயிர்